மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். இந்த தேவனுடைய விசுவாசம் பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கிறது. அதை குறித்து போதித்து வருகிறோம். அதில் ஒன்று என்ன இப்போ போதித்து கொண்டு வருகிறது என்ன? தேவனுடைய விசுவாசம் இருதயத்திலே விசுவாசிக்கிற விசுவாசம், மனதில் அல்ல. நாட் எ மென்டல் அசென்ட். ஒரு சில காரியங்களே அறிவுபூர்வமாக நம்புகிறது கிடையாது, அல்லது சரீரத்தில் ஒன்றும் கிடையாது. இது இருதயத்தில். இருதயத்தில்னு சொன்னால், இருதயம் என்கிற வார்த்தை ஆவியை குறிக்கிறது. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். ஆவி என்றால் உள்ளான மனிதன். அப்போ இருதயம் என்று சொன்னால் இந்த உள்ளான மனிதனிலே, மனிதனுடைய மையப்பகுதியிலே, முக்கியமான பகுதியில், இருதயத்திலே அவன் விசுவாசிக்கிறான் என்று பார்த்தோம். திருப்பவும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 20ஆம் வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். கவனிக்கணும் வார்த்தையை, செவியை சாய்க்கணும் அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தை கண்களை விட்டு பிரியாதிருக்க எப்போதும் கண்களுக்கு முன்பாகவே வைக்கணும். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுதான்? அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போ இருதயத்துக்குள்ளே போயிடுச்சு. இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு ரூட் என்ன? வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி என்ன? கவனிக்கணும், செவியை சாய்க்கணும், கண்களுக்கு முன்பாக எப்போதும் வைக்கணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுது? அது இருதயத்துக்குள்ளே போயிடும். இருதயத்துக்குள்ளே போன வார்த்தையை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும் போது என்ன நடக்குது? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதாவது வார்த்தைகளை கண்டுபிடித்து இருதயத்தில் வச்சு காக்கிறவர்களுக்கு, எல்லாருக்கும் அல்ல, கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அல்ல, பைபிளை தலைமாட்டில் வச்சு தூங்குறவங்களுக்கு அல்ல. இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. காலையும் மாலையும் பைபிளை முத்தம் கொடுக்குறவங்களுக்கு அல்ல, காற்று கருப்பு அண்டாமல் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு தலனிகடியில் வச்சு தூங்குறவர்களுக்கு அல்ல. யாருக்கு? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. அதாவது இந்த வசனத்தை எடுத்து இதிலிருந்து பொறுக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து அதை கவனித்து அதுக்கு செவியை சாய்த்து அதை இருதயத்தில் வைத்து காத்து கொண்டு இப்படி அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு. சாதாரணமாக எல்லாருக்கும் இல்லை, ஜார்ஜுக்கும் ஜேம்ஸுக்கும் இல்லை, கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறவர்களுக்கு அல்ல, ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அல்ல, ஆவியை பெற்றவர்களுக்கு அல்ல. எவர்களுக்கு? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிலர் சொல்ல, நான் ஆவியெல்லாம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? என்ன நடக்க மாட்டேன்? இதனால தான். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வார்த்தைகளை இப்படி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். இந்த வார்த்தை ஜீவன். இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் வார்த்தையில் ஜீவனை வச்சுட்டா இருப்பாருங்க. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதாவது இப்படி சொல்லலாம், ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுன்றதுக்கு பதிலாக என்னுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சரீர பிரகாரமாக ஆகாரத்தை சாப்பிடும்போது சரீர பலனை உண்டாக்குதோ, அதுபோல் என்னுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணுது? சரீரத்தையும் பாதிக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அப்போ உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, இதை கவனிக்கிறது, இதன் காரியங்களை கேட்கிறது, இதுக்கு செவியை சாய்க்கிறது, கவனத்தை செலுத்துகிறது, கண்களுக்கு முன்பால் வைக்கிறது வேஸ்ட்டே கிடையாது. ஏனென்றால் இதிலிருந்து தான் ஜீவன் வருது. அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. சரீரம் வர அதை பாதிக்குது, சரீரம் வர பாதிக்குது. செய்து பாருங்கள், அது சரீரம் வர பாதிக்குது, ஆரோக்கியத்தால் நிரப்புகிறது. ஆவியில் தேவனுடைய வார்த்தையை போடும்போது, இருதயம்னா ஆவி, இந்த ஆவிக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை வைக்கும்போது அதனுடைய ரிசல்ட் சரீரம் வரைக்கும் தெரிகிறதாம். அப்புறம் சொல்லியிருக்குது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் என்கிறத ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லா காவலோடும் சொன்னால் எல்லாத்தை காக்கிறதை காட்டிலும் அதிகமாக, ரொம்ப முக்கியமாக எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை காத்துக்கொள். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தில் வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை காத்துக்கிறதுக்கு தான் இருதயத்தை காத்துக்கணும்.
இருதயத்துக்குள்ள வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வேறு எதுவும் நுழையக்கூடாது. இருதயம் வார்த்தையை தவிர வேறு எதுவும் இருக்கிற இடம் அல்லது. தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும், இயேசு இருக்க வேண்டும், அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். இருதயம் என்கிறது ஒரு சாங்சுவரி மாதிரி, அது ஒரு கோயில் மாதிரி. அதில் அசுத்தமான காரியங்கள் நுழையக்கூடாது. தேவாலயமாக இருக்கிறது, அது தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. அப்போ இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். நிறைய பேர் சொத்தை காத்துக்கிறாங்க, வேலையை காத்துக்கிறாங்க, குடும்பத்தை காத்துக்கிறாங்க, பணத்தை காத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுகிறதுல பெரிய ஆளுங்க. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாக எதை காத்துக்கொள்? இருதயத்தை காத்துக்கொள். ஏன் அப்படி சொல்லியிருக்குது? எல்லாத்தை காட்டிலும் இதை அதிகமாக காத்துக்கொள் சொல்லி அப்படி சொல்லியிருக்குது. ஏன்னு சொன்னால், இது இருந்தால் எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், இது இருந்தால் எல்லா ஆஸ்தியும் சம்பாரிச்சிடலாம், ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சிடலாம், இது இருந்தால் நல்ல குடும்பத்தை உருவாக்கிடலாம், இது இருந்தால் என்னென்ன வேண்டுமோ வாழ்க்கையில் அதெல்லாம் உண்டாக்கியிருக்கலாம். அதை தான் அப்படி சொல்லியிருக்குது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னு சொன்னால் அதிலிருந்து எல்லா நன்மையும் அதிலிருந்து தான் புறப்படும். இது ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி. அதனால தான் போன வாரத்தில் நான் போதித்தேன், இந்த பிசாசானவன் பாருங்கள் இதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான், இங்கேருந்தா எல்லாம் நல்லா வருதுன்னு சொல்லி. இருதயம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த இருதயத்திலிருந்து நல்லா எல்லாம் உண்டாகிறது. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷசாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷசாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ எல்லாம் எங்கேருந்து வருது? வாழ்க்கையில் எல்லாம் எங்கேருந்து வந்தது? இருதயத்திலிருந்து தான் வந்தது. குடும்ப பிரச்சனை எங்கேருந்து வந்தது? இருதயத்திலிருந்து தான் வந்தது. நல்ல செழிப்பு எங்கேருந்து வந்தது? இருதயத்திலிருந்து தான் வந்தது. இப்படி தான் எல்லா நன்மை தீமைகள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் உருவாகிறது. ஆகவே பிசாசு இந்த இருதயத்தை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறான். அதனால தான் அனனியா சப்பீரா கதையை பார்த்தோம். 2 பேரும் செத்தே போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவர்கள் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இருதயத்தை பிசாசு இருதயத்தில் தப்பான எண்ணங்களை போட முடியாது இடத்தை கொடுத்தார்கள். சபையில் இருந்த ஆட்கள், பேதர் தான் பாஸ்டர், அங்கே அந்த சர்ச்சில் இருந்தாங்க, பீட்டர் சர்ச்சில். அவரை விட பெரிய பாஸ்டர் கிடையாது. அவ்வளோ பெரிய சர்ச்சில் அவ்வளோ நல்லா இருந்துட்டு கடைசியில் ஆட்கள் என்ன பண்ணாங்க? இருதயத்தை தப்பான காரியங்களுக்கு திறந்து கொடுத்து விட்டார்கள். சீமோன் என்கிற அந்த மாய வித்தைக்காரன், அவனும் அப்படி தான் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து நல்லா இருக்கிறான். ஆனால் இருதயத்தில் ஒரு கசப்பு பிசாசானவன் கொண்டு வந்துட்டா பாருங்க. அந்த கசப்பு நிமித்தமாக தவறான நோக்கங்கள், பணத்தை கொடுத்து ஊழியத்தை வாங்கலாங்கிற நோக்கமெல்லாம் வந்தது. கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம போய்விட்டது. இருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இதில் என்ன இருக்குதுன்னு அறிந்து கொள்வது அவசியம், இதை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி தெரிந்து கொள்கிறது, எப்படி ஆராய்ந்து அறிவது, எப்படி அதை சரியாக வைத்துக் கொள்வது? ஏன்னா தெரியும் நமக்கு, இது சரியாக இருந்தால் தான் எல்லாம் சரியாக இருக்கும். இது சரியாக இருந்தால் மலையை கூட பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். இருதயம் மட்டும் கரெக்டாக இருந்தால் நான் சொன்னபடியே ஆகும். இருக்கீங்களா? இருதயத்தை கரெக்டாக வச்சா சொன்னபடியே ஆகும். அப்போ இருதயத்தை கரெக்டாக வைக்கிறது முக்கியம். அப்போ என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நான் எப்படி அறிந்து கொள்வது? போன வாரம் ஒன்று பார்த்தோம். அது என்ன? சங்கீதம் 139 23 24 ஒன்று ஜபம். ஆண்டவரத்தில் இப்படி ஒரு ஜபத்தை பண்ணலாம். சங்கீதக்காரன் செய்தது போல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை. நல்ல ஜபம் பாருங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும். கர்த்தர் உள்ளத்தை பார்க்குறவர் பாருங்க. நமக்கே சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது உள்ள என்ன இருக்குதுன்னு. உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஆல்ரைட்னு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் பரவாயில்ல, நம்ம நல்லா தான் இருக்கிறோன்ட்டு. ஏன்னா தீய செயல்கள் ஒன்றும் செய்யலை பாருங்கள். ஆனால் பாவம் என்கிறது வெறும் செயலில், இருதயத்தில் வருது பாவம். முதல்ல இருதயத்தின் எண்ணங்களில் வருது, யோசனைகளில் வருது. இது பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அதனால் இருதயத்தை கெடுக்கிற முயற்சி எடுக்கிறான். அப்போ அதனால தான் சங்கீதக்காரன் ஜபிக்கிறான். அவனுக்கு நல்ல விஷயம் தெரியும், ஏன்னா பட்டாள். அதனால தான் சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயத்தை நீர் மட்டும்தான் ஆண்டவரை பார்க்கிறீர். அதனால் என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை பாரும். ஏன்னா எனக்கு ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு காண்பியும், காண்பித்தால் நான் அதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். இதை பார்த்தோம் இல்லையா? தாழ்மை வேணும் முதல்ல, ஆண்டவர் காமிக்கும் போது சரின்னு ஒத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏனென்று சொன்னால், வெறும் தப்பை மட்டும் காமிச்ச பிறகு சிலர் என்ன ஆகிடுவாங்க? ரொம்ப ஹோப்லெஸ் ஆகிடுவாங்க. ஐயோ நான் பாவிங்க, ஆண்டவர் நேற்று தான் காமிச்சார் எனக்கு, என் இருதயம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமானவனாக இருக்கிறேன், எப்படி கடவுளை நான் அப்படி ஆகிடக்கூடாது. அது நம்பிக்கையற்ற தன்மை.
தப்பை காமிச்சா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மை வேணும். அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் வேணும். ஏன்னு சொன்னால் இதை மாற்ற முடியும், இந்த இருதயத்தை மாற்றி அமைக்க முடியும் என்கிற விசுவாசமும் அவசியம். இப்போ ரெண்டாவது காரியம் பார்ப்போம். ஒன்று ஜெபம், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை. திருப்பவும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், பாருங்களா, மறுபடியும் சொல்லியிருக்குது. வார்த்தை எப்படிப்பட்டதான்? நீதிமொழிகளில் அதான் சொல்லியிருக்குது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்குது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்போ இந்த வார்த்தைங்கிறது ஏதோ ஒரு பேப்பரில் எழுதப்பட்ட கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு லெட்டர் இல்லை, இது ஒரு தாளில் இருக்கிற ஒரு எழுத்தல்ல. இது ஜீவன் உள்ள வார்த்தைகள், இருதயத்தில் செல்லுமானால் இருதயத்தில் வேலை செய்யக்கூடிய வார்த்தைகள். சரீரத்தில் எப்படி மருந்து போய் வேலை செய்தோ அதுபோல் இந்த இருதயத்துக்குள்ளே, நமக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே சென்று ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிற இந்த வார்த்தை வேலை செய்ய முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அதாவது அது பெனிட்ரேட் பண்ணுதான். தேவனுடைய வார்த்தை உருவ குத்துகிறது, ஆழமாக போகுது, நம்ம ஆராய்ந்து அறிகிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம மேலோட்டமாக பார்க்கறது இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறதாம். அப்புறம் சொல்லியிருக்குது, உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும், எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையின் முக்கியமான ஒரு வேலை என்ன? இருதயத்தின் யோசனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் வகை அறுக்கிற வேலை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. என்ன மாதிரி யோசனை இருக்குது உள்ள, என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது, இது எந்த வகையை சேர்ந்தது, இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது கீழே உங்களை கொண்டு போகிற தாழ்வான எண்ணங்களா, உயர உங்களை கொண்டு போகிற உயர்வான எண்ணங்களா, இது எப்படிப்பட்ட எண்ணங்கள்? வகை அறுக்கிறது. It discerns the heart and knows the thoughts and intentions. என்ன நோக்கம் தூய்மையாக இருக்குதா, எண்ணங்கள் சீராக இருக்குதா அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தை பார்க்குறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள், அது தியானிக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானித்து வாசித்து தியானிக்கிறது எவ்வளோ முக்கியம்னா அதை கவனிக்கணும். ஏனென்று சொன்னால், அதை படிக்கும்போது ஏதோ ஒரு நான் மத சம்பந்தப்பட்ட புஸ்தகத்தை ஏதோ மத ரீதியில் அப்படியே சும்மா ஏதோ நீங்கள் 2 அதிகாரம் படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லை, இதை கவனிக்கிறேன். இதை கவனிக்கும்போது என்னுடைய இருதயங்கள் ஆராயப்படுகிறது, உருவ குத்துகிறது. இந்த வார்த்தை உள்ளே போய் வகை அறுக்கிறது, என் எண்ணங்களை நோக்கங்களை காட்டுகிறது. இதில் நான் என்ன வாசிக்கிறேன்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவரெல்லாம், ஆதாம் முருகன் எல்லாரையும் வாசிக்கிறேன். பேதுரு, பவுல், யோவான் எல்லாரையும் வாசிக்கிறேன். எல்லார்கிட்ட இருந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் செஞ்ச நல்லது தப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் மறைக்கல, இல்லையா? எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு? சிலர் சொல்கிறாங்க, எல்லாம் மனுஷர் தான், நம்மளும் மனுஷர் தான், நம்மளும் அப்படி தான் இருப்போம். கிடையாது, அதுக்கு சொல்லப்படல. இதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படி இராமல், அவங்க செய்த தப்பையே திருப்பி நீங்கள் செய்யாமல், நீங்கள் அதை விட சிறந்தவர்களாக இருக்க முடியாதான். இதெல்லாம் படிப்பினையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேதமே சொல்லுது. இதெல்லாம் படிப்பினை. ரோட்டில் போகிறோம், முன்னால் ஒரு குழி இருக்குது, அங்கே இப்போ தான் ஒருத்தன் விழுந்து எந்திரிச்சான், அப்புறம் பின்னால் வர்றவங்களாம் போய் விழுந்து எந்திரிக்கிறாங்களா? இப்போ அறிவே இல்லைன்னு அர்த்தம், இல்லையா? பின்னால் வர்றவங்களாம் ஒருத்தன் விழுந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுறாங்க, ஓஹோ இங்கே குழி இருக்குது, கொஞ்சம் சுற்றி போகணும், கரெக்டாக போகணும், மெதுவாக போகும்னு சொல்லி போகிறாங்க. அதுபோல தான் இது. இவர்கள் விழுந்தார்கள், இவர்கள் எந்திரிச்சாங்க. தாவீது விழுந்தா எந்திரிச்சான், நீங்களும் விழுந்து எந்திரிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கேட்டால் நானும் ஒரு தாவீது மாதிரி தான்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. கிடையாது, அதுக்காக கொடுக்கப்படல. இதெல்லாம் பார்த்து ஏன் நல்லா இருந்த தாவீது, கோலியாத்தை கொன்ற தாவீதுக்கு நடந்த காரியம் என்ன? அவன் ஏன் இப்படி ஆனான்? அவன் ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வியை சந்தித்தான்? கோலியாத்தையே கொண்டுட்டான், ஆனால் பெத்ஷிபா இவனை கொண்டுட்டா. என்ன ஆச்சு அங்கே? இது இருதய பிரச்சனை. இருதயத்தில், இந்த மனுஷனுடைய இருதயத்தில் சம்திங் வென்ட் ராங். அதனுடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ கோளாறு, அதை அவன் சரிப்படுத்தாததுனால, அதை அப்படியே தங்க விட்டதுனால அப்படிப்பட்ட ஒரு தவறுக்குள்ளே அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் ஆராய்ந்து அறியறதுக்காக தான் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை வாசிக்கும்போது இந்த நன்மை தீமையான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். செஞ்ச தப்பு நல்லது எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றால் இவைகளெல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே என்னத்தை பார்க்குறோம்? தேவனுடைய இருதயத்தை பார்க்குறோம். இருக்கீங்களா?
தேவனுடைய உள்ளத்தை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், எவ்வளவு கனிவான இருதயம், எவ்வளவு கருணை உள்ள இருதயம், எவ்வளவு மனதுருக்கம் நிறைந்த இருதயம், எவ்வளவு நல்ல இருதயம், எவ்வளவு பரிசுத்தமான இருதயம், எப்பேற்பட்ட இருதயம், நோக்கங்களில் தவறே கிடையாது. அப்பேற்பட்ட இருதயத்தை நாம் அங்கே காண்கிறோம். இயேசுனுடைய இருதயத்தை பார்க்கணும். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். கடவுளை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் இயேசு சொல்கிறார், நான் கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறேன், என்னை பார்த்துட்டுனா பிதாவை பார்க்குறேன். அவருக்குள்ளே எந்த விதமான தப்பான நோக்கங்கள் இருந்தது கிடையாது, தப்பான எண்ணங்கள் இருந்தது கிடையாது. அவருடைய நினைவுகள், அவருடைய யோசனையெல்லாம் வகையறுத்து பார்த்தா அதில் தப்பான யோசனைகள் என்று ஒன்றுமே வரவே முடியாது, இருக்கவே இல்லை. தேவன் சொன்னதையே தான் சொல்கிறாரு, செய்ததையே தான் செய்கிறாரு, அவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிறாரு. அப்படி இருதயம், அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பாருங்கள். அதனால தான் அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன்னா சொன்னபடியே அப்படியே ஆயிற்று. ஹலோ, அந்த இருதயம் அப்படி, அந்த இருதயம் அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறதுனால வல்லமை அந்த இருதயத்திலேருந்து போகிற சொன்னால் அப்படியே ஆகும். ஏனென்று சொன்னால் அந்த இருதயம் சுத்தமான இருதயம், அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பிய இருதயம், தேவன் சொன்னதையே சொல்கிற இருதயம், சொந்தமாக எதுவும் கிடையாது அந்த இருதயத்துக்கு. அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் பக்குவப்பட்ட இருதயம், அதனால் சொன்னது அப்படியே ஆயிட்டு. அதனால தான் காற்றையும் கடலையும் பார்த்து, அந்த கடல் கொந்தளிக்கிற கடல் மத்தியில் நின்றுக்கிட்டு எல்லாரும் நாம் அமிழ்ந்து போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எந்திரிச்சு நின்று அமைதியாயிரு, இறையாதுன்னு சொல்கிறாரு. ஒரே நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கடல் அமைதியாக இருக்கிறது. எப்படி? அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லியிருக்குது. எங்கேருந்து? இங்கேருந்து தான். அது ஜீவ ஊற்று, சொன்னால் அப்படியே ஆகிறதுன்றது ஜீவ ஊற்று. உங்கள்கிட்ட இருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறது. ஏன்னா இருதயத்தை எல்லாம் காவலோடு காத்துக்கொள். காத்துக்கொள்றதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? வசனத்தை கவனி, செவியை சாய், கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அதை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். எல்லாம் பண்ணிட்டு இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இது வசனம் இருக்கிற இருதயம். வசனத்தை உள்ளே வைக்கணும், அதை கரெக்டாக செய்யணும். வச்சுட்டு அப்புறம் இந்த இருதயத்தை கெட்ட காரியங்கள் நுழையாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். காத்து கொள்ளும் போது என்ன ஆகிறது? அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? சொன்னபடியே ஆகும். அதனால தான் சொல்லியிருக்குது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜேம்ஸின் பேர் வச்சிருந்தா செய்ததெல்லாம் வாய்க்குன்னு சொல்ல, பீட்டர்னு பேர் வச்சிருந்தா செய்ததெல்லாம் வாய்க்குன்னு சொல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் செய்ததெல்லாம் வாய்க்குன்னு சொல்ல, காசு கொடுத்தா செய்ததெல்லாம் வாய்க்குன்னு சொல்ல. ஹலோ, அவன் செய்வது எவன்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சு? இருதயம் வேற மாதிரி இருதயமாக இருக்குது. அவனுடைய இருதயம் கடவுளுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது, பரிசுத்தத்தால் நிறைந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்தத்தை பற்றியே பேசலையே, நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹலோ, ஒருத்தனை பரிசுத்தம் கத்திட்டு பேசுறது இல்லை, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இருதய பரிசுத்தத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ யாருக்கு அது? இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி அந்த வேலையை செய்கிறவனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இயேசுடைய இருதயத்தை காண்கிறேன், தேவனுடைய இருதயத்தை காண்கிறேன், பொல்லாத இருதயங்களுடைய மக்களை காண்கிறேன். தேவ மனுஷர்கள் கூட சில நேரத்தில் இருதயம் பொல்லாத ஆகிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. தாவீது போல மனுஷர்கள் அவளுடைய இருதயம் பொல்லாதானதுனால அவன் வாழ்க்கை எப்படி ஆச்சுன்றதை நான் பார்க்குறேன். எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. எனக்கு என்ன தேவை? இயேசுவுக்கு இருந்த அந்த இருதயம் எனக்கு தேவை. அதை நான் விரும்புகிறேன். அதை வாசிக்க வாசிக்க அப்படிப்பட்ட கனிவான இருதயம், கருணை உள்ள இருதயம், அன்பின் இருதயம், ஆரோக்கியமான ஒரு இருதயம், பரிசுத்தமான ஒரு இருதயம், நல்ல நினைவுகள், நல்ல யோசனைகள் உள்ள ஒரு இருதயம் எனக்கு தேவை என்று நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு இருதயம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நான் நிலைநிறுத்த முடியும். அந்த ஒரு இருதயம் இருந்தால் குடும்ப பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். குடும்ப பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. போட்டிங்கேருந்து கோட்டு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. இருதயத்தை ரெண்டு பேருமே சரி பண்ணால் அந்த பிரச்சனைக்கு ஒன்றுமே இடமே இருக்காது. இருதயத்தை சரி பண்ணால் அருமையான குடும்பத்தை உருவாக்கலாம். இருதயத்தை சரி பண்ணால் நல்ல தொழிலை கட்டி எழுப்பலாம். இருதயத்தை சரி பண்ணால் நல்ல சபையை கட்டி எழுப்பலாம். இருதயத்தை சரி பண்ணால் கையின் பிரயாசங்கள் செழிக்கும். உங்களுடைய கையில் இருதயத்தை சரி பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இருதயத்தை சரி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கிறோம்.
ஹலோ, ஒருத்தர் சொல்கிறாரு, ஒன்றுமே என் மனைவி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, அதனால தான் நோட்டீஸ் விட்டு பார்க்கலான் இருக்கிறேன். அதான் நோண்டுறதுன்றது. நோட்டீஸ் விட்டு அந்த அம்மா திரும்ப நோட்டீஸ் விட்டா என்ன ஆவீங்க? அவ்வளோதான், போய் முத்தி போய் எல்லாம் பிச்சுக்கிட்டு நிற்கும். இல்லை நோட்டீஸ் விட்டால் சரியாக போயிடுங்க. இந்த காலத்து பெண்கள் மறு நோட்டீஸ் விட்றவங்க, விட்டு கிளின்னு கிழிச்சிருவாங்க நம்மளையும். நோட்டீஸ் விடுறதுக்கு முன்னால் ஏன் இந்த பிரச்சனை உண்டாகுதுன்னு யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் நின்று, எதனால் இந்த பிரச்சனை, எதுக்கு வாழ்க்கை அப்படி நரகம் மாதிரி இருக்குது, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் எல்லாவற்றிலும் தோல்வியாக இருக்குது, ஏன் எனக்கு வாட் இஸ் ராங் வித் மீ, என் இடத்துல என்ன தவறு இருக்குது, நான் ஏன் இப்படி ஆகிட்டுருக்கிறேன் வாழ்க்கையில், ஏன் உருப்படாமல் இருக்குது வாழ்க்கை, ஏன் இதில் செழிப்பு இல்லை, ஏன் இதில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இதில் நிம்மதி இல்லை, ஏன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அருமையானவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து விட்டு நான் சொல்லுகிறேன், பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்தில் ஒன்று இயேசு இருக்க மாட்டார். காற்றையும் கடலையும் அதட்டுன்னு அந்த இயேசுக்கு அங்கே இடம் இல்லை. அதுதான் அங்கே பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், இயேசுக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். அவர் சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். நிறைய பேருக்கு இயேசு உள்ளே வந்துட்டாரு, ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. வார்த்தையை தியானிக்கிறது இல்லை, வார்த்தையை எடுத்து உள்ளே வைக்கிறது இல்லை. ஏதோ போனாங்க, என்னமோ ஒன்று ஞானஸ்தானம் எடுத்தாங்க, வந்தாங்க, போனாங்க, கோயிலுக்கு ஏதோ போகிறாங்க வர்றாங்களே ஒழிய, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை தியானிப்போம், அதை கவனிப்போம், செவியை சாய்ப்போம், கண்களை விட்டு பிரியாமல் வைப்போம், இருதயத்தில் வைத்து காப்போம். இந்த ப்ராசஸ் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அது வந்தால் தானே ஜீவனாக இருக்கும், அது வந்தால் தானே ஆரோக்கியம் வரும், அது வந்தால் தானே நலன், எல்லா சுக நலன்களும் அதன் மூலமாக தானே உண்டாகும். ஜீவ ஊற்று அதனின்று புறப்படும். இருக்கீங்களா? அப்போ அதை கவனிக்க வேண்டும். அப்போ நீங்கள் செய்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், இந்த சத்தியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்துக்குள்ளே வைக்க வேண்டும், இது இருதயத்தில் ஆழ பதிய வேண்டும், இதை தியானிக்க வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டும். செய்யும்போது தான் அதனுடைய பலனை அடைகிறவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் நினச்சிருக்கேன், ஐயோ கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கர்த்தர் வந்து அட்டெண்டன்ஸில் மார்க் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் அட்டெண்டன்ஸ் இருக்கணுன்னு கடைசியில் 5 ஸ்டார் கொடுத்துருவாராக்கும். அது சண்டே ஸ்கூலில் தருவாங்க. கர்த்தர் வந்து இருதயத்தை காண்கிறவர் இல்லைங்களா? ஏன் 5 ஸ்டார் சண்டே ஸ்கூலில் தர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இருதயத்தை பார்க்குறது இல்லை, ஸ்டாரை தான் பார்க்குறீங்க வெளியேன்னு. அதனால் 5 ஸ்டார் தந்தோன்னு உங்களுக்கு திருப்தி, ஆஹா என் பிள்ளை 5 ஸ்டார் வாங்கிடுச்சு அப்படின்னு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இருதயத்தை, அதெல்லாம் நல்லது தான், கரெக்டாக அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகிறதுக்கு அது உதவக்கூடிய முயற்சிகள் இல்லையா? ஆனால் பாயிண்ட்டை விட்டுறக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போயாக வேண்டும். இருக்கீங்களா? சரி. அப்போ முதலாவது ஜெபம், கர்த்தாவே இருதயத்தை ஆராயும் என்கிற ஜெபம். 2வது கடவுளுடைய வார்த்தை, அதை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அதன் மூலமாக கற்றுக்கொள்வது, அதன் மூலமாக கடவுளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் பார்த்து அந்த மாதிரி இருதயம் எனக்கு உண்டாகணும். ஏன்னா அவர் என் பரலோக தகப்பன், அந்த தகப்பனுக்கு இருக்கிற இருதயம் தான் பிள்ளைக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட இருதயமாக என்னுடைய இருதயம் மாறணும். மாறினால் எனக்கு தோல்விக்கு இடமே கிடையாது, வெற்றி தான் எனக்கு உண்டாகும் என்கிறதை வைத்துக்கொண்டு வசனத்தை கவனிக்கணும். அப்போ வசனம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது. அப்போ வசனத்தை வாசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது.